வரப்போற 27ஆம் தேதி புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி பூஜை அறையெல்லாம் கிளீனிங் பண்ணிடலாம்னு சொல்லி இன்னைக்கு திங்கக்கிழமையே வந்து பூஜை அறையெல்லாம் கிளீனிங் பண்றேன். ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமைனால எப்பவுமே நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் வந்து பூஜை அறையை கிளீனிங் பண்ண மாட்டோம்ல. அதனால 2 நாள் முன்னாடி இன்னைக்கு வந்து நான் கிளீனிங் பண்ணிட்டேன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமையான பூஜைகளும் நம்ம பண்ணிக்கலாம். பூஜை அறையை கிளீனிங் பண்றதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பூஜை அறையில இருக்க சாமி படங்கள்லாம் வந்து கிளீனிங் பண்றதுக்கு நான் வந்து ஒரு பவுல்ல வந்து நல்ல தண்ணி எடுத்துப்பேன். அதுல பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், மஞ்சள் இது எல்லாமே நல்லா கலந்துக்கிட்டு சுத்தமான கிளாத்ல வந்து நல்லா டிப் பண்ணி நம்ம நல்லா தொடச்சு விட்டோம்னா சாமி படத்து மேல இருந்து நல்ல ஒரு வாசனையா இருக்கும். நம்ம விக்கிரகம்னா நம்ம வாசனையான பொருள்ல நம்ம கலந்து நல்லா நம்ம அபிஷேகம்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனா நம்ம சாமி படத்தை அப்படி பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு கிளீன் பண்ணோம்னா நல்லா வாசனையா இருக்கும். இப்ப நம்ம பூஜை பாத்திரம் எல்லாம் கிளீனிங் பண்ணிடலாம். பூஜை பாத்திரம் கிளீனிங் பண்றதுக்கு நான் முதலையும் சொல்லியிருக்கேன். பீத்தாமரையும் சபீனாவும் மிக்ஸ் பண்ணி தான் ஸ்க்ரப் பண்ணி நல்லா கிளீன் பண்ணுவேன். எண்ணெய் பிஸ்கு நிறைய இருந்தா லெமன்ல டிப் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணோம்னா இன்னுமே நல்லா கிளீன் ஆயிரும். நம்ம விளக்கு ஏத்துறதுக்காக விளக்குக்கு கீழே ஒரு தட்டு வச்சிருப்போம்ல, அந்த தட்டு வந்து வெறும் தட்டா இல்லாம இந்த மாதிரி அக்ஷதை நம்ம வச்சு அதுக்கு மேல 5 ரூபா காயின், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா குங்குமம் வச்சு அதுக்கு மேல நம்ம விளக்கு வச்சுதான் நம்ம விளக்கே ஏத்தணும். கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கும் கொடுத்துருங்க.